நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் வந்துட்டுருக்கு. படிச்சுக்கோங்க. இது கேரளாவுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஓகேங்களா? ஓகே. இப்போது நம்ம 16ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 15 தேதி நம்ம நேற்றுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். 15 தேதியில் என்ன ரிசல்ட் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 908 நம்பர் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? 908 மறுபடியும் பிசி 08 அடிச்சிருக்கான். ஓகேங்களா? நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் ஏபிபிசி ஏசியில் 58 வரும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். 58 அடிச்சிருந்தா ஒரு சில நண்பர்கள் வின்னிங் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கும். அப்புறம் பிசியில் 98 வச்சு 598 நம்பரும் 3 டிஜிட்டில் கொடுத்துருந்தோம். ஒரு நண்பர் மட்டும் 98 வின்னிங்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம பிசியில் தான் கொடுத்தோம். ஏபிபிசி போட்டால் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நம்ம எடுக்கிற நம்பரில் 2 நம்பர் பாஸ் ஆகுது. ஏபிபிசி போட்டால் ஓரளவு வின்னிங்குமே நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? போர்டு ட்ரை பண்ணாலே ஓரளவு நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு நம்ம போர்டையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. நம்ம 598 எடுத்துருந்தோம். 908ன்னு சொல்லிட்டு கேமை முடிச்சிட்டான். ஓகே. இப்போது நமக்கு இந்த 08 ஆல்ரெடி ஒரு 08 அடிச்சிருந்தால் 408 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருந்தோம். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு நேற்றுக்கு 908 நம்ம இந்த 408 வச்சு தான் நேற்றுக்கு அந்த 2 நாள் ஃபஸ்ட்டு 2 நாள் அடித்த கேம் வச்சு தான் நேற்றுக்கு அடித்த நம்பரை வச்சு கேம் அடிப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அவன் நேற்றுக்கு அந்த 58க்கு முடிக்கலை. 08ன்னு கேமை முடிச்சிருக்கான். மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கான் 08. ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த 08க்கு என்ன பண்ணியிருக்கானோ அதே பேட்டர்னில் நம்ம இந்த 08க்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மோஸ்ட்லி செகண்ட் பேட்டர்ன் தான் எடுத்து ட்ரை பண்ணுறோம். இதையுமே நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மாதத்தில் இந்த மாதிரி 2 நம்பர் அடிக்கும்போது ஒரே நம்பர் அடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு கேமை நிறைய நம்பரை இந்த மாதிரி செகண்ட் டைம் சேம் நம்பர் அடிச்சுட்டே முடிப்பான். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 408க்கு என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஏசி 48 எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஏசி 48க்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா 93. அந்த நம்பரை இந்த மறுநாள் ஏசிலேயே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 39ன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான். ஆக்சுவலாக டபுள்ஸ் அடிச்சிருக்கான். ஏவியில் வருமா ஏசியில் வருமானது நமக்கு தெரியல. நேற்று கொடுத்த சேம் பேட்டர்ன் தான். ஆனால் மறுபடியும் 908 பிசி 08 வச்சு அடித்ததால தான் நம்ம இப்போயும் அதே நம்பரை ட்ரை பண்ணி பார்க்குறோம். அங்கே 408 இங்கே 908. அந்த 408க்கு 399 அங்கே ஏபி 39 ஏசி 39ன்றது தெரியாது. நம்ம 2 பேட்டர்னுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது நம்ம ஏசி 39 ஏபி 39 அன்னைக்கிட்டு அந்த கெஸ்ஸிங் 408க்கு எடுத்தாச்சு. ஓகே. இப்போது நம்ம 908க்கு இந்த 908 43ன்ற நம்பர் நமக்கு வருது. இது ஆக்சுவலாக ஏசியில் வந்தால் 34ன்னு சொல்லிட்டு வரலாம். இல்லை ஏபியில் 34ன்னு சொல்லிட்டும் வரலாம். ஓகேங்களா? 34ன்னு சொல்லிட்டு வரலாம். ஓகேங்களா? சப்போஸ் அங்கே எப்படி டபுள்ஸ் அடித்தானோ இங்கேயும் சப்போஸ் டபுள்ஸ் அடித்து முடித்தா நமக்கு 344ன்ற நம்பரே வரலாம். ஓகேங்களா? ஏபியில் 34 வந்தால் 344ன்ற நம்பரே வரலாம். சப்போஸ் ஏசியில் 34 அப்படின்னு வந்தால் இது ஏசி ஏபி 34 வந்தால் 344ன்ற 3 டிஜிட் நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏசி 34 வந்தால் என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு நான் இன்னொரு நம்பர் வரணும் நமக்கு ஆல்ரெடி. அதை மேட்ச் பண்ணியுமே நம்ம இந்த நம்பரை க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நமக்கு ஏபி 34 ஏசி 34 வரணும். சப்போஸ் ஏபி 34 அடித்தா 344 வரலாம். சப்போஸ் ஏசி 34 அடித்தா 384ன்ற நம்பர் நமக்கு வரலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு 38மே வரணும். ஓகேங்களா? அது எதுக்காகனா ஓகே. இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் எதுக்காக ஏபி 38 வரணுன்றதை கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே. சரி. இப்போது நமக்கு இந்த மாதம் பி போர்ட் 3 வச்சு ஒரு ஏபி 83 கரெக்டுங்களா? பி போர்டு 3 வச்சு ஒரு ஏபி 83. அடுத்த நம்பர் ஏபி 93. அதுக்கு அடுத்த நம்பர் ஏபி 53. ஓகே. இதுதான் இந்த மாதம் நமக்கு பி போர்டு 3 வச்சு அடித்த நம்பர். இப்போது இந்த பி போர்டு 3 வச்சதெல்லாம் நமக்கு ஏபியில் ஆல்ரெடி திருப்பி அடிச்சிட்டான். அதுக்கு என்னன்னுச்சுன்னா 93க்கு ஆல்ரெடி ஒரு 39 கேமை அடித்து முடிச்சிட்டான். இந்த 53க்குமே இதுக்கு கீழே 35ன்ற நம்பர்
கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த 83க்கு ஒரு 38 கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? ஆனால் எப்படி பண்ணுறது தெரியாது. உங்களுக்கு என்றைக்கெல்லாம் ஏ போர்டு 3 சப்போஸ் பி போர்டு 8ன்ற நம்பர் வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த 38ன்ற நம்பர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பேட்டர்ன் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஏபி 38ன்ற நம்பர் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஏபி 38 நமக்கு ஆல்ரெடி வரணும் இந்த பேட்டர்ன் வச்சு. நமக்கு இன்றைக்கி ஏசி 34 வந்ததால் நம்ம இன்றைக்கி 384ன்ற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் மந்த்துமே ஒரு 84ன்ற நம்பர் நமக்கு அடிச்சிருக்கான். ஒரு சில நம்பர் எடுத்தானா கம்பல்சரி 2 மாதத்துலேருந்து 3 மாதம் அட்லீஸ்ட் 1 மாதம் விட்டாவது அந்த கேமை பிசி நம்பரை எடுத்து கேமில் கொண்டு வரோம். அதனால் நீங்கள் ஏபி 38 வச்சு 384 344ன்ற நம்பரை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? இன்னொரு பேட்டர்னுமே கொஞ்சம் சொல்கிறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? போன மாதம் பாருங்கள், போன மாதத்தில் இந்த தேதியில் அடித்த நம்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதை எடுத்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? போன மாதம் இந்த 702 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கேன். கரெக்டுங்களா? 702 நல்லா பார்த்துங்க. இங்கே 70க்கு 71ன்ற நம்பர் அடிச்சிருக்கான். ஓகே, 70க்கு 71. ஓகே, இது ஏபி மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். ஏபி 70க்கு 71. ஓகேங்களா? இந்த மாதத்தில் நேற்றுக்கு அடித்த அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா 90ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அப்போது நமக்கு 90க்கு ஒரு 91ன்ற நம்பரும் ஜஸ்ட்டு வரலாம். ஓகேங்களா? ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம சிம்பிளாக கேம் அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஓகேங்களா? இங்கே எப்படி 70க்கு 71 அந்த கேமை இது வரைக்கும் முடிக்கவே இல்லை அவன். ஓகேங்களா? எப்பயுமே ஒரு நம்பர் எடுத்தானா அது பேட்டர்ன் எடுத்து முடிச்சிருவான். இந்த கேமை அப்படியே அடித்து அப்படியே விட்டுட்டான். 70க்கு 71 அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அடுத்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி 70 எடுத்து மறுநாள் ஏசிலேயே அடிச்சிருப்பான். கரெக்டுங்களா? ஏசிலேயே அவன் கேமை அடிச்சிருப்பான். அதனால் நீங்கள் இந்த நம்பர் படி பார்த்தா 910ன்ற நம்பர் நமக்கு வருமானது தெரியல. அதனால் நீங்கள் ஏபி 91 ஒரு ஏசி 90ன்ற நம்பர் ஜஸ்ட்டு ஒரு போர்டாவது நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஏபி 91 ஏதாவது சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பி போர்டு 1 வச்சு பிசியில் ஏதாவது நம்பர் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் கெஸ்ஸிங் தான். 70க்கு 71, 90க்கு ஒரு 91. ஓகே நண்பர்களே, கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேட் இது குரூப்லேயே நம்ம டெலகிராம் குரூப்லேயும் சார்ட் மார்க்கிங் ஒரு சிலது போடுறோம். அதையுமே நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம வீடியோ போடாத நேரத்தில் நம்ம சார்ட் மார்க்கிங் பண்ணி ஜஸ்ட்டு கெஸ்ஸிங்காவது அதில் நான் போடுறேன். ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்னால் வீடியோ போட முடியல. வர கெஸ்ஸிங்கை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு மோஸ்ட்லி போர்டு தான் கொடுப்போம். 3 டிஜிட்லாம் கொஞ்சம் ரேர் தான். இருந்தாலும் நம்ம ஒரு நம்பர்ஸை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராமோட சேனல் நேமும் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பம் இருக்கவங்க அதில் ரெக்வெஸ்ட் கொடுங்க, நான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.